ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும், உடைந்த உள்ளங்களுக்கும், வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும், வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு.
ஆராதனை அப்பாவுக்கே. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பலியானீரே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பலியானீரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை, என்னுடைய ஜிஃபோன் நம்பர் வருகிறது தொலைக்காட்சியில், அதை குறித்து வைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை தொலைக்காட்சி ஊழியத்துக்காக செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் நேராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். யாத்திராகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கின்றேன். உங்கள் மேல் உள்ள சுமைகளை நீக்கி உங்களை விடுவிப்பேன். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். I will bring you out from the under the oak என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I will take you as my own people and I will be your God என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம் மீதுள்ள சுமைகளை நீக்குகிற தெய்வமாக இருக்கிறார். சுமைகளை நீக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றுகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சுமைகள் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் தாவீது விதமாக ஒரு சுமையை குறித்து சொல்கிறார். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். My guilt has overwhelmed me like a burden too heavy to bear என்று சொல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை நெருக்கின சுமை என்னவென்றால் அக்கிரம சுமை என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தாவீது சொல்கின்றார், பாவம் என்ற சுமை என்று சொல்கிறார். சங்கீதம் 38:4 சொல்கிறார், அக்கிரமம் என்ற சுமை. சங்கீதம் 38:5 சொல்கிறார், மதிக்கேடு என்ற ஒரு சுமை. அருமையான தேவச்சனமே, இப்பொழுது சொல்லப்பட்ட சுமைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு பெரிய சுமையை போல் தான் இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். உங்கள் மேலுள்ள சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்து ஜனங்கள் சுமைகளை போக்குவதற்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சுமைகளை சுமந்து செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஒருவராலும் அந்த ஜனங்களுடைய சுமையை போக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இதற்காக எங்கெங்கேயோ அழைகிறார்கள்.
என் பாரம் போகுமா, என் சுமை போகுமா, என் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமே என்று சொல்லி இங்கெங்கும் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சுமைகளை நீக்குகிறவர் ஆண்டவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது இவ்விதமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயம்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பிரியமானவர்களே, இயேசு ஒருவரே நம்முடைய பாவத்தின் சுமையை நீக்குகிற தெய்வம். யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 - 3 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு சுமையை நாம் பார்க்கின்றோம். சஞ்சலம், நிர்பந்தம், துக்கம் என்ற பாரம். இந்த பாரத்தில் அநேக மக்கள் சிக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சஞ்சலத்திலே, துக்கத்திலே, நிர்பந்தத்திலே அநேக மக்கள் சிக்கிக்கொண்டு சமாதானம் இல்லாமல் வாழ்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களை தனியாக அழைத்து கேட்டால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாலையாக வரும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை தொலைக்காட்சியின் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கடந்து போகிற பாதை துக்கமா, சஞ்சலமா, நிர்பந்தமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கடந்து போகிற பாதையை, துக்கத்தை, சஞ்சலத்தை, நிர்பந்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். உங்களுடைய சுமை, பாரங்கள், துக்கம், சஞ்சலத்தை இயேசு இன்றே நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்கள். இயேசு உங்களுடைய துக்கத்தின் பாரத்தை, சஞ்சலத்தின் பாரத்தை, நிர்பந்தம் என்ற பாரத்தை ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி விடுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இன்னொரு சுமையை நாம் பார்க்கிறோம். கவலை என்ற பாரம், கவலை என்ற சுமை அநேகரை அழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு அநேகருடைய கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உலக காரியங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கவலையை கொடுப்பது யார்? பிரியமானவர்களே, பிசாசானவன் ஜனங்களுக்கு விதமான கவலையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளரும் என்று கவனித்து பாருங்கள்.
அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாயில் உடித்திருந்தது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். சங்கீதத்தின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். Cast your burden on the Lord and he will sustain you. He will never let the righteous fall என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கவலைகளை நீங்களே சுமக்காதபடி ஆண்டவரிடத்தில் உங்கள் கவலைகளை வையுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை போக்குவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 இன்னொரு சுமையை நாம் பார்க்கின்றோம். இது என்ன சுமை பிரியமானவர்களே? பாரம்பரிய பார சுமை, burden of tradition. முன்னோர்களின் பாரம்பரியம், சடங்காச்சாரங்களின் தன்மைகளை நினைத்து கொண்டிருக்கிற பார சுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 மார்க் 7 13 சொல்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படவில்லை அவனை தீட்டுப்படுத்தும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக மக்கள் இந்த பாரம்பரிய சுமைகளால் தாக்கப்பட்டு அந்த சுமைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன். அவர் சொன்னார், ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்லை, ஆனால் என்னுடைய குடும்பம் என்னை தள்ளி வைத்து விடுமே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாங்கள் விதமாக இன்னொரு மார்க்கத்திலே நாங்கள் இருக்கின்றோம், அதை விட்டு வெளியே வந்தால் எங்களுடைய உறவினர்கள் எங்களை தள்ளிவிடுவார்களே, எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு நான் எப்படி வெளியே வருவது என்று அவர் சொன்னார். அருமையான தேவஜனமே, இவ்விதமாக ஜனங்கள் இறைவனை கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது பாரம்பரிய தடை. அந்த தடையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு சமயம் நான் ஒரு திருமணத்தில் நான் கலந்து கொண்டேன். திருமணத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு இலையை நான் மூடும்போது என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொன்னார்கள், பிரதர், இந்த இலையை இப்படி மூடக்கூடாது, இப்படி மூடணும், இது திருமணம் செய்கிறவர்களுக்கு ஆகாது என்று சொன்னார்கள். பாருங்கள், பாரம்பரியம். இன்றைக்கு உலகம் பாரம்பரியத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. என் அருமையான தேவஜனமே, ஆண்டவனோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே உங்கள் சுமை பார சுமையா? உங்கள் சுமை சஞ்சலம் துக்கம் என்ற சுமையா? உங்கள் சுமை உலக கவலையா? உங்கள் சுமை பாரம்பரிய சுமையா? உங்கள் சுமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்
உங்கள் சுமையிலிருந்து விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 81:6 ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். I removed the burden from their shoulders. Their hands were set free from the basket என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்கள் பாரம், சுமை, கவலை எதுவாக இருந்தாலும் தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை நீக்கி போடுவார். ஆமே. அல்லேலூயா. உங்கள் கவலைகளை நீக்கி போடுவார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜாதி இன வேறுபாடின்றி உங்களை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், 38 ஆண்டுகளாக படுத்திருந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவன் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, நீங்கள் இயேசுவிடத்தில் வர விருப்பமா? உங்களுடைய வியாதி சுகமாக விரும்புகிறீர்களா? இப்பொழுதே ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார சுமை, கவலை சுமை, பாரம்பரிய சுமை, துக்கம் என்ற சுமை, எந்த சுமையாக இருந்தாலும் அந்த சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்கள். குருடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டது, நான் உங்களுக்கு பார்வை கொடுப்பேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன பதில், ஆம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த குருடைய கண்களை திறந்தார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார சுமைகளிலிருந்து விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, உங்கள் பார சுமைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா? இந்த நாளிலே இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரியுங்கள். பிரியமானவர்களே, இயேசு உங்களை அந்த பார சுமைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன பிரியமானவர்களே? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய வசனமே சத்தியம். ஆமென். அல்லேலூயா. வசனமாகிய சத்தியத்தை அறிந்து அதன்படி நீங்கள் நடப்பில்லையானால் ஆண்டவர் உங்களை பார சுமைகளிலிருந்து விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. The Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பார சுமைகளிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார சுமைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் வாக்கு கொடுக்கின்றார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உங்களை என் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, சுகம் கொடுப்பது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். எத்தோன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், எத்தோன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்றோ நந்தினியும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றோ நந்தினியும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்கு அளிப்பார்,
வேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பியால் நீத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய பார சுமைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தின் சுமைகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்களா? துக்கத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா? உலக கவலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா? பாரம்பரிய கவலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவரை, எதுவாக அவர்கள் பார சுமையிலே சிக்கியிருந்தாலும் நீர் வாக்கு கொடுக்கிறீர், நான் உங்களை அந்த பார சுமையிலிருந்து விடுவிப்பேன் சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின்படி நான் விடுவிக்கிற தேவன் சொன்னீரப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை தாரும், கவலையிலிருந்து விடுதலை தாரும், துக்கத்திலிருந்து விடுதலை தாரும், நிர்பந்தத்திலிருந்து விடுதலை தாரும் அப்பா. பாரம்பரிய சுமைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க முடியாமல் சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. விடுதலை கொடுத்து அவர்களை நம்முடைய பிள்ளையாக மாற்றுகிற தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே ஆண்டவரே நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது வியாதிஸ்தர்கள் இருப்பார்கள், ஆனால் வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதி உள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. நான் உன் பரிகார கர்த்தர், உள்ளிருந்து வியாதியை நீக்க போடுன்னு சொன்னீரே. இப்படி வேத வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு வியாகுலத்தோடு என்னை நேசிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி கவலையோடு பாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே கவலைகளை பாரத்தை எடுத்து போடும் அப்பா. அப்படியே கண்ணீரை துடைக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை அமைத்து தாரும். அதிக மார்க் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க கிருபை செய்யும் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள் உலகத்தின் கவலையிலே, உலக சிற்றின்பங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு அப்பா இப்பொழுதே ஒவ்வொருவரையும் அப்பா விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பிசாசினால் கட்டப்பட்ட மக்களை, மாயினால் சிற்றின்பத்தினால் கட்டப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. என்னை வாலிப பருவத்தில் விடுவித்த தேவனே, இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும் அப்பா. குழந்தைய பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தைய பாக்கியத்தை கட்டளையிடும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சரிகிற பலவீனத்தோடு நடக்க முடியாமல், பேச முடியாமல் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. பேசாத குழந்தைகள் பேசட்டும் அப்பா. நடக்காத பிள்ளைகள் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் ஆசீர்வதி. உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.